அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். மாறு இருட்கலாம் நான் அன்பு செயல் வேண்டும். எப்பாரும் எப்பதமும் எங்கெனும் நான் சென்றேந்து நினைத அற்புகளை ஏம்பிடல் வேண்டும். செப்பாத மேல்நிலை சுத்த சோமார்க்க சங்கம் திகழ்ந்தோங்க அருட்ஜோதி செலுத்தியிடல் வேண்டும். தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும். தலைவன் என்னை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே. புண்படா உடம்பும் புறைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தே கண்படாது இரவும் பகலும் நினையை கருத்தில் வைத்தேத்துதற்கு செய்தேன். உண்பனே நினும் உடுப்பனே நினும் உலகரை நம்பிலேன் எனது நண்பனே நலம் சார் பண்பனே நினையே நம்பினேன் கைவிடையலனையே. திருச்சிற்றம்பலம். எல்லாம் அல்ல சிவபரம்பொருளின் திருவருட்கருணையினால் நவாக்கரி சக்கரம் நேற்றைக்கு துவங்கணும். திருமூலர் திருமந்திரத்தில் 4ஆம் தந்திரத்தில் நவாக்கரி சக்கரம் அப்படிங்கிறத பற்றி அதில் நேற்றைக்கு 10 பாடல்களுக்கு விளக்கம் சொல்லியிருந்தேன். வால்யூமே கேட்கலமா, அதனால் எங்களுக்கு அந்த விளக்கம் புரியலை, எங்களால் கேட்க முடியலை அந்த வால்யூம் இல்லாதனால அப்படின்னு சொல்லி 3 அன்பர்கள் எனக்கு ஃபோனில் தகவல் கொடுத்தாங்க. அதனால் மீண்டும் நவாக்கரி சக்கரம் முதல்ல இருந்தே நம்ம இப்போ தொடங்குகிறோம். முதல் 10 பாடல்களுக்கு திருவுருள் கூட்டி வைக்க விளக்கம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். நவாக்கரி சக்கரம் என்பது நவ அட்சரங்களால் ஆனது. 10க்கு 10 நேர்கோடு 10 குறுக்கு கோடு 10 போட்டோம்னா 81 கட்டங்களுடைய ஒரு அறை அமையும். அந்த அறைக்குள்ள 81 அட்சரங்களால் நிரப்பப்படுவது நவாக்கரி சக்கரம் என்பது. நவம் என்பது புதுமையானது. நவம் என்பது 9 எண்ணிக்கை உடையது. புதுமையான அட்சரங்களை கொண்டு 81 அறைகளில் அடைக்கப்படும் சக்கரம் நவாக்கரி சக்கரம் அப்படிங்கக்கூடியது. அப்போ இந்த நவாக்கரி சக்கரத்தை சொன்னால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, அரசரே நம்மளை வந்தித்து வழிபட்டு செல்வார்கள் அப்படிங்கிறது நவாக்கரி சக்கரத்தினுடைய ஒரு பெருமை. இதை கேசரி யோகம் அப்படிங்கக்கூடிய யோகம் எப்படி பயிலப்படும் அப்படின்னா, நாக்கை நுனி நாக்கை உள்நாக்கு பகுதிக்குள்ளே மடித்து வச்சுட்டு மூக்கு வழியாக கீழே வரக்கூடிய 4 அங்குல மூச்சையும் மேல் நோக்கி செலுத்தக்கூடிய ஒரு பயிற்சி கேசரி யோக பயிற்சி அப்படிங்கக்கூடியது. இந்த கேசரி யோகத்தை நாம் பயிலும் விதத்திலேயே இந்த நவாக்கரி சக்கர மந்திரங்களையும் சொல்லணும். அந்த நவாக்கரி சக்கரத்தை சொல்லும்போது அஜபையோடு சேர்த்து சொல்லணும். அப்படின்னா அஜபை பேசா மந்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ அஜபையோடு சேர்த்து பேசும் மந்திரமாக இதை சொல்லக்கூடாது. நவாக்கரி சக்கரம் நாவுலே ஓத நவாக்கரி மந்திரம் நலம் தரும் தானேன்னு இதில் சொல்கிறார் அவர். நவாக்கரியாவது நான் அறிவித்தை அப்படின்னு சொல்கிறார். யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு சொல்லி பாரதியார் பாடுறாரு. இப்போ தமிழ் மொழி அவர் நிறைய மொழி கற்றுக்கிறாரு. அந்த கற்ற மொழிகளுடைய சிறப்பையெல்லாம் அவர் நினச்சி பார்க்கும்போது இந்த மொழியினுடைய சிறப்பு, தமிழ் மொழியினுடைய சிறப்பு இனிதாவது எங்கனும் காணோம், வேற எந்த மொழியிலும் காண முடியாத சிறப்பு வாய்ந்தது இந்த தமிழ் மொழி அப்படின்னு சொல்கிறாரு. அது மாதிரி இவர் நிறைய வித்தை பற்றி அவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. நிறைய நம்ம உடல் அசைவு தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு, மன அசைவு தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு, உணர்வு அசைவு தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. அதனால் இவர் இந்த நவாக்கரி மந்திரம் எந்தெந்த உணர்வுகளை மேலெழுப்பும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நவாக்கரியாவது நான் அறிவித்தை நவாக்கரியுள் எழும் நன்மைகள் எல்லாம் அந்த நவாக்கரிக்குள்ளே ஏகப்பட்ட நன்மைகள் எழுகின்றது. அதை நவாக்கரி மந்திரம் நாவுலே ஓத. அதை எப்படி சொல்லணும் அப்படின்னா, நாவுக்குள்ளேயே நீங்கள் ஓதணும், உச்சாடனம் பண்ணி. இப்போ திருவம்பல சக்கரத்தில் சொல்லும்போது ஸ்ரீம் ஹ்ரீம் அப்படின்னு சொன்னாலே உங்களுடைய எல்லா சக்கரங்களும் அசையும் அப்படின்னு அவர் சொன்னார். இந்த சக்கரத்தை பற்றி சொல்லும்போது இதை நாவுக்குள்ளே ஓதுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம மனனம் பண்ணுதா மாதிரி, நம்மளுடைய மூச்சு உள்ளிழுத்து வெளியிடுதா மாதிரி அதோடு சேர்த்து பயிலணும் அப்படின்னு சொல்கிறாரு. கேசரி யோகம் பயில்றவர்கள் எப்படி நாக்கை உள்மடிச்சுக்கிட்டு பயிடுறாங்களோ அது மாதிரி நாவடி உள்ளே இதை பயிலக்கூடிய யோகம்னு இந்த நவாக்கரி சக்கரத்தில் பின்னால் சொல்லியிருக்கிறாரு. இதை ஏற்கனவே நம்ம நவாக்கரி சக்கரம் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாலே எல்லாம் பார்த்துட்டோம். 7ஆவது தந்திரம் வந்த பிறகு தான் இப்போ மீண்டும் 3ஆம் தந்திரத்துலேருந்து நம்ம பாடம் படிச்சுக்கிட்டு வரோம். அதனால் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிவிக்கப்பட்ட மந்திரம். இந்த மந்திரங்களை செம்புத்தகடில் கூட நீங்கள் எழுதி வச்சுருக்கிறீங்க, பயிற்சியும் பண்ணிட்டு வருவீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த பயிற்சியும் முயற்சியும் பண்ணிட்டு வந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, அரசனே நம்ம முன்னால் நிற்பான் அப்படின்னு சொல்கிறாரு. பகைவர்கள் நமக்கு வரவே மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நாமெல்லாம் இப்போ இல்லைம்மா எனக்கு அவங்க பக்கத்து வீட்டில் அதை செய்கிறாங்க, மேலே வீட்டில் எதை செய்கிறாங்க, எதிர் வீட்டில் எதை செய்கிறாங்க அப்படின்னா இப்போ நம்ம நவாக்கரி மந்திரம் நாவுலே ஓதலை அப்படின்னு அர்த்தம். எனக்கு தெரியாதவங்களை பற்றி பிரச்சனை இல்லை. இது
சட்கர்மங்கக்கூடிய 6 கர்ம வித்தைகளை கற்றுத்தரக்கூடியது இல்லை, இது ஞான வித்தையை கற்றுத்தரக்கூடியது, இறைவனை பெற்றுத்தரக்கூடியது. அதனால் நீங்கள் இதை நாவுக்குள்ளே ஓதுனீங்கன்னா இது எல்லாமே கைவரும். அப்படின்னா நாவுக்குள்ளே எனக்கு ஓத தெரியலை அப்படின்னா, நாவுக்குள்ளே ஓதணும்னா பெருசாக ஏதோ பயிற்சி முயற்சி அப்படின்னு நினைக்க வேண்டாம். சிரத்தையாக தளராத அன்போடு மாறாத அன்போடு இந்த மந்திரங்களை காலையில் ஒரு 9 வாட்டி, சாயங்காலம் 9 வாட்டி, இல்லை எனக்கு ஒரு வாட்டி தான் முடியும், ஒரு தடவை தான் என்னால் அதை உச்சாரணம் பண்ண முடியும்னா காலையில் ஒரு தடவை நீங்கள் உச்சாரணம் பண்ணி, நம்ம வேற வானத்தை வளைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம். என்னுடைய மனதும் என்னுடைய உணர்வும் பக்குவப்பட வேண்டும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டோன்னா, நம்ம ஒரு ஜீவன் இந்த பூமியிலேருந்து எல்லா விதமான நெஞ்சில் வஞ்சம் அகன்று நம்ம போனோன்னா அதுவே இந்த பூமி தாய்க்கு ஒரு பெருமை தான். அவளுடைய பூபாரம் குறையும் நம்ம ஒருத்தரால். அப்போ அந்த அளவுக்கு நாம் நான் இந்த நவாக்கரி சக்கரத்தை நாவுக்குள்ளே ஓதும் ஒரு முறை அறிந்து ஓதலாம். வெறுமனே எனக்கு நாவுக்குள்ளே ஓதும் முறை தெரியலை அப்படின்னா வெறுமனே கூட நம்ம நான் மனசுக்குள்ளேயே அதை படித்து அப்படி வரலாம். எல்லார் கையிலையும் இந்த நவாக்கரி சக்கரத்தை பிரிண்ட் போட்டே நம்ம சங்கத்தில் எல்லாருக்கும் விநியோகம் பண்ணியிருக்கிறோம். அப்போ இந்த மந்திரம் முதல்ல ஒரு கோடில் ஒரு 9 அட்சரங்கள் கொண்டது வரையுது. அப்போ அது க்ளீம் சொல்லி சவும் ஈராக அது முடியுது. அந்த முதல் மந்திரம் க்ளீம் சொல்லி சவும் முடியுதுக்கு அதுக்கு ஒரு பலன் சொல்கிறாரு. 2வது மந்திரம் ஸ்ரீன்னு சொல்லி அதில் க்ளீம்னு முடியுதுக்கு அதுக்கு ஒரு பலன் சொல்கிறாரு. அப்படியே ஒவ்வொன்றையும் மாற்றி அமைக்கிறது. நம்ம சிவய நமங்கக்கூடியதில் சிவய நம அப்படின்னு சொல்லிட்டு வய நம சி அப்படின்னு மாற்றி பிடிச்சி சொல்கிற மாதிரி இதை முதல் அட்சரங்களை வரிசையை எழுதிட்டு அதுக்கு அடுத்து உள்ளதுன்னு மாற்றி மாற்றி பிடிச்சி கொண்டுட்டு வந்தால் அதுவே போதும். அதுதான் அந்த மந்திரத்தினுடைய நுட்பம். வேறு ஒன்றும் பெருசாக அந்த மந்திரத்தை பற்றி நம்ம பயப்பட தேவையில்லை. அதுபோக இது தேவையில்லாத கர்ம வித்தைகளை நமக்கு சொல்ல போகிறதில்லை. நான் ஞான வித்தைக்குரிய முறைகளை இது உங்களுக்கு சொல்கிறேன்னு அவர் சொல்லிட்டாரு. கர்ம வித்தை சொல்கிறத ஏற்கனவே கடந்த மந்திரங்கள்லாம் சொல்லியிருக்கிறாரு. அந்த கர்ம வித்தை நமக்கு தெரிய வேண்டாங்கிறதுனால அதை விரிவாக்கமாக கூட நம்ம பார்க்க விரும்பலை. இப்போ நவாக்கரி சக்கரம் சொல்கிறது அப்படின்னா, நவாக்கரிங்கிறது நம்ம நாவுக்குள்ளே ஓதுனோம்னா நம்மளுடைய சக்கரங்கள் ஒவ்வொன்றையும் அது அசைவிக்கு தரக்கூடிய ஒரு அட்சரமாக இருக்குது இந்த நவாக்கரிங்கிறது. அதை தவிர நமக்கு உடல் இயக்கத்திற்கு தேவையான அனைத்து ஆற்றலையும் தரக்கூடியது, உயிர் இயக்கத்திற்கு தேவையான அனைத்து ஆற்றலையும் தரக்கூடியது, உயிரோடும் உணர்வோடும் தரக்கூடிய அருள் அனுபவத்தையும் தரக்கூடியது. இதுக்கு மேலே ஒரு மனிதனுக்கு வேறு என்ன வேணும்? இந்த அட்சரங்களை நம்ம தவறாது நம்ம சொல்லி வந்தோம்னா இதுவே நம்மளை மேலேற்றும், வீடு பேருக்கு மேலேற்றும் அப்படிங்கிறாரு. இதில் பலன்லாம் நிறைய சொல்லிட்டு இருந்திருக்கிறாரு. அதில் மீண்டும் அன்னை வயிற்றில் புகாத ஒரு அருள் பயனை இது செய்யக்கூடியது அப்படின்னு இன்னொரு பதிவு வேறு பண்ணுறாரு. அதனால் இந்த நவாக்கரி சக்கரத்தை நாம் எப்படியாக சொல்ல வேண்டும் அப்படிங்கக்கூடியதெல்லாம் இதில் சொல்லி வச்சிருக்கிறாரு. நவாக்கரி மந்திரத்தை நாம் சொல்லும் முறை அப்படிங்கக்கூடியதை இந்த மந்திரங்கள் பிசகாமல் நம்ம சொல்லணும் அப்படிங்கிறத தவிர வேறு நவாக்கரி மந்திரத்தில் நமக்கு பெரிய புதுமைகள் எதையும் அவர் சொல்லலை. இந்த நவாக்கரி மந்திரம் 9 கோடுக்குள்ளே அரைக்கப்படக்கூடிய 80 அறைகளை கொண்ட ஒரு சக்கரமாக இது அமைஞ்சிருக்கு. அப்படி இந்த மந்திரங்கள் எப்படி துவங்குது அப்படின்னு சொன்னால், க்ளீம் ஸ்ரீம் க்ரீம் ஐம் ஹவும் க்ரீம் ஹவும் அவும் சவும் சிவைய நம. இதுதான் ஒரு மந்திரம் சொல்லக்கூடிய ஒரு முறை அப்படிங்கிறத வச்சிருக்கிறாரு. இதுக்கு அடுத்து இந்த க்ளீம்ங்கிறத முதல்ல சொல்லியிருக்கிறாரு. அடுத்த மந்திரம் சொல்லும்போது ஸ்ரீம் ஹ்ரீம் ஐம் ஹவும் க்ரீம் ஹவும் அவும் சவும் க்ளீம் சிவைய நம. இது 2வது மந்திரத்தை இப்படி சொல்கிறாரு. அப்போ முதல் மந்திரத்தில் க்ளீம்னு தொடங்கி சவும்னு முடியுது. அடுத்த மந்திரம் அதுக்கு அடுத்த வார்த்தையான அந்த அட்சரம் ஸ்ரீங்கக்கூடியது, அதில் தொடங்குது. 3வது அட்சரம் எதில் தொடங்குதுன்னா க்ரீம்னு தொடங்குது. அந்த அட்சரத்தில் 3வது மந்திரம் சொல்கிறாரு. க்ரீம் ஐம் ஹவும் க்ரீம் ஹவும் அவும் சவும் க்ளீம் ஸ்ரீம் சிவையனம். இது 3வது மந்திரம். இப்படியே அடுக்கா நம்ம எல்லாத்தையுமே முதல்ல சொல்லிடுறேன். அப்போனா உங்களுக்கு ஒரு மந்திரம் பூர்த்தியாக சொன்ன மாதிரி கேட்ட மாதிரி ஆகும். ஐம் ஹவும் க்ரீம் ஹவும் அவும் சவும் க்ளீம் ஸ்ரீம் க்ரீம் சிவையனம். ஹவும் க்ரீம் ஹவும் அவும் சவும் க்ளீம் ஸ்ரீம் க்ரீம் ஐம் சிவையனம். க்ரீம் ஹவும் அவும் சவும் க்ளீம் ஸ்ரீம் க்ரீம் ஐம் ஹவும் சிவையனம். ஹவும் அவும் சவும்
க்ளீம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஐம் ஹௌம் ஹ்ரீம் சிவய நம. ஔம் சௌம் க்ளீம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஐம் ஹௌம் ஹ்ரீம் ஹௌம் சிவய நம. சௌம் க்ளீம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஐம் ஹௌம் ஹ்ரீம் ஹௌம் ஔம் சிவய நம. இது 9 அட்சரங்கள், அதாவது 9 எழுத்துக்கள் கொண்ட 9 அட்சரங்கள், 81 அட்சரங்களை கொண்டது இது. இந்த மந்திரத்தை முதல்ல சொன்ன மாதிரி க்ளீம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஐம் ஹௌம் ஹ்ரீம் ஹௌம் ஔம் சௌம் இப்படி சொன்னால் அதுக்கு ஒரு பலன். அதுக்கடுத்து ஸ்ரீமில் சொன்னால் அதுக்கு வேறொரு பலன். அப்படியே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பலனாக தனித்தனி பலனாக அவர் சொல்லிட்டு வர்றாரு. மொத்தமாக சொன்னால் அனைத்து பலன்களும் நமக்கு கிடைக்கும். அப்படி சொல்ல முடியலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் எனக்கு ஒரு தடவை தான் சொல்ல முடியும், ஒரு மந்திரத்தை ஒரு தடவை, அதை 9 தடவையோ நீங்கள் 81 தடவையோ சொல்லச்சேன்னா சொல்கிறேன். இந்த 9ஐயும் சேர்த்து சொல்ல முடியாதுன்னு சொல்கிறவங்க அந்த ஒவ்வொன்றுக்கும் என்னென்னத்துக்கு நான் கடன் நிவாரணம் பெறணும், நான் நோய் நிவாரணம் பெறணும், நான் உடலில் எனக்கு ரொம்ப உபாதைகள் இருக்குது அதிலிருந்து நான் நிவாரணம் பெறணும், இப்படி எதையும் ஒன்று சங்கல்பம் பண்ணிவிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா கூட அதற்கான முதல் எழுத்துக்களை போட்டு சொல்லலாம். அதான் முதல்ல நான் சொன்னால் பஞ்சாட்சரத்தில் எப்படி சிவையை நம்மங்கக்கூடியதை அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பலன் வருதோ அதே மாதிரி இதுலேயும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பலன் வருது அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம மொத்தத்துக்கு எல்லாத்தையும் படிச்சுட்டு நம்மளையும் இறைவன்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டோன்னா எனக்கு எது படிக்கணும் எது படிக்கக்கூடாதுன்னு தெரியலை, எனக்கு எது தேவை எது தேவையில்லைன்னு தெரியலை. ஆனாலும் இந்த மந்திரங்களை நான் சொல்கிறேன், நீங்கள் எனக்கு வேண்டியதை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம இறைவன்கிட்ட நம்மளை ஒப்படைச்சிட்டோன்னா இறைவன் நமக்கு வேண்டிய நேரம் வரும்போது, வினைகளுக்கும் காலம் வரும்போது நமக்கு எல்லாத்தையும் செஞ்சு தந்துடுவார். அதுவரை நம்மளுடைய வினை படுப்பதற்கு நாம் இந்த பயிற்சி முயற்சியும் செய்து சரணாகதி செய்து வந்தோம்னா கட்டாயம் இறைவன் இதற்கு நல்லது செய்வான் அப்படின்னு சொல்லலாம். நவாக்கரி சக்கரம் அப்படிங்கிறது இப்போ நம்ம சக்கரத்துக்குள்ளே போகிறோம். நவாக்கரி சக்கரம் 4 உரை செய்யில் நவாக்கரி 1 நவாக்கரியாக, நவாக்கரி 81 வகையாக, நவாக்கரி அக்லீம் சௌம் முதல் ஈரே, அதாவது கிளீம் முதல் சௌ ஈரேங்கிறதுக்கு அக்லீம் சௌ முதல் ஈரே அப்படிங்கிறார். முதலும் ஈருமாக கிளீம் தொடங்குது, சௌம் ஈராகுது அப்படின்னு சொல்றாரு. நவாக்கரி சக்கரம் 4 உரை செய்யும். இந்த நவாக்கரி மந்திரத்தை நான் சொல்ல போகுங்கால் நவாக்கரி 1 நவாக்கரியாக, அந்த ஒரே அட்சரம் நவ அட்சரங்கள்ல ஒன்று, அந்த ஒன்று அதாவது புதுமையான அட்சரம். நவ அட்சரங்கள்னா புதுமையான அட்சரத்தில் ஒன்றே நவாக்கரியாக 9 அட்சரங்களாக அது மிளிர்கின்றது அப்படிங்கிறார். இதில் நவம் என்பது புதுமை அப்படிங்கிற கருத்து முதல்ல, அப்புறம் நவங்கிறது 9 விதமானது அப்படிங்கிறது அடுத்து. நவாக்கரி சக்கரம் 4 உரை செய்யின் நவாக்கரி 1 நவாக்கரியாக, நவாக்கரி 81 வகையாக, நவாக்கரி அக்கிளீம் முதல் சௌம் ஈரே. இப்போ கிளீம் முதலாகவும் சௌம் ஈராகவும் வருமாறு இதை உச்சரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை எப்படி உச்சரிக்கிறது அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்லிட்டேன். மீண்டும் சொல்லி பார்க்கறதுனால உங்களுக்கு தவறில்லை, அதனால் சொல்கிறேன். க்ளீம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஐம் ஹௌம் ஹ்ரீம் ஹௌம் ஔம் சௌம், இதுதான் நவாக்கரி மந்திரத்தை நாம் உச்சரிக்கக்கூடிய முறை. இது முதல் அட்சரமாக இதில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இதை இப்படி மாதிரி நம்ம சொன்னோன்னா இதில் நமக்கு என்ன விதமான மேன்மைகள் கிடைக்குன்னு அடுத்தடுத்து சொல்கிறார். சௌ முதல் அவ்வோடு ஹவ்வுட நாம் க்ரீம் கவ்வுளும் ஐயுளும் கலந்து ஸ்ரீம் ஹ்ரீம் ஒவ் எழும் கிளீம் மந்திரவாதமாக செவ்வுள் எழுந்து சிவாய நம்ம என்ன. நீங்கள் வெறுமன க்ளீம் ஸ்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. செவ்வுளும் மந்திரபாதமாக, இதை மந்திர உச்சாடனமாக சொல்லும்போது சிவாய நமங்கக்கூடியதை நிறை எழுத்தாக நீங்கள் சொல்லி அதை முடிக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். சௌ முதல் அவ்வோடு ஹவ்வுட நாம் ஹ்ரீம் கவ்வுளும் ஐயுளும் கலந்து ஸ்ரீம் ஹ்ரீம் ஒவ்வில் எழும் கிளீம் மந்திரவாதமாய் செவ்வுள் எழுந்து சிவாய நம என்னே. இந்த மந்திரத்தை நீங்கள் இவ்வாறு சொல்லும்போது சௌம்னு சொல்லி முடிச்சுட்டு சிவய நம அப்படின்னு உச்சாடனம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறார். நவாக்கரியாவது நான் அறிவித்தை நவாக்கரியுள் எழும் நன்மைகள் எல்லாம் நவாக்கரி மந்திரம் நாவுளை ஓத நவாக்கரி சக்தி நலம் தரும் தானே. இந்த நவாக்கரி சக்தி நமக்கு மிக பல நன்மைகளை செய்யக்கூடியது, அது நாவுக்குள்ளே நீங்கள் ஓதுங்கள் அப்படின்னு சொல்கிறார். நலந்தரும் ஞானமும் கல்வியும் எல்லாம் உரந்தரும் வல்வினையும் உம்மை விட்டு ஓடும் சிறந்தரும் தீவினை செய்வது அகற்றி வரந்தரு ஜோதியும் வாய்ந்திடும் காணேன்.
இந்த நவாக்கரி மந்திரத்தினுடைய பெருமையை நான் சொல்கிறேன் கேளுங்க அப்படின்னு அவரே சொல்கிறாரு. நலம் தரும், உங்களுக்கு நல்லன எல்லாம் செய்யும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நலம் தரும், ஞானமும் கல்வியும் எல்லாம். இல்லை, அபிராமி அந்தாதியினுடைய பாடல்கள் அனைத்துமே இந்த திருஅம்பல சக்கரம், பைரவி சக்கரம், சாம்பவி சக்கரம், இதில் உள்ள எல்லா மந்திரங்களும் கொண்டு தான் அபிராமி பட்டர் இந்த மந்திரங்கள் ஃபுல்லாக 100 பாடல்கள் அவர் எழுதியிருக்கிறாரு. அவர் ஒரு பாடலில் சொல்லும்போதே சொல்கிறாரு, அன்பர் என்பவர்க்கே நலந்தரும் குலந்தரும் செல்வந்தரும் எல்லாம் சொல்லிட்டாரு. யாருன்னு முத்தாய்ப்பு வைக்கும்போது அன்பர் என்பவர்க்கே அப்படின்னு முத்தாய்ப்பு வைப்பார். அப்போ அன்பர் என்பவர்க்கே அப்படின்னு சொன்னால் இப்போ மீதி பேருக்கு என்ன அப்படின்னு சொன்னால், அன்பர்னு நான் சொல்லிக்கிட்டு நான் அக்கமணி மாலை போட்டுக்கிறேன், நான் வந்து விபூதியெல்லாம் இட்டுக்கிறேன், நான் சிவாய நம்ம யார் வந்தால் சிவாய நம்ம சிவாய நம்ம சிவாய நம்ம அது மாதிரிலாம் சொல்லிக்கிறேன். இவங்கெல்லாம் அன்பர் என்பவர். உண்மையான அன்பர் யார் அப்படின்னு கேட்டால், நன்றே வரினும் தீதே வரினும், நான் இனி என்னதான் நீ செஞ்சுக்கிட்டனாலும் அது ஒன்படுப்பு அப்படின்னு வேண்டத்தக்கது அறிவோயினேன்னு சரணடைகிற அன்பர்கள் தான் அன்பர்கள். ஆனால் அன்பருங்கக்கூடிய பேரில் வெளித்தோற்றத்தில் காணப்படுறவங்களுக்கே இதெல்லாம் செய்தான். இந்த மந்திரங்கள் அன்பர் என்பவருக்கே இத்தனையும் செய்தான். அப்போ அன்பருக்கு என்ன செய்யாதுன்னு நினச்சி பாருங்க. வெறுமனா நம்மளுடைய எதையும் நம்ம விட்டு கொடுக்கல, ஆனால் நமக்கு எல்லாம் செய்யுது அப்படின்னு சொன்னால், அப்போ நம்ம எல்லாம் விட்டு கொடுத்துட்டு நம்ம நவாக்கரி 3வது மந்திரம், நவாக்கரியாவது நானறி வித்தை தான் 3வது மந்திரம் முடிச்சிட்டேன். இப்போ 4வது மந்திரம், நலம் தரும் ஞானமும் கல்வியும் எல்லாம் உரந்தரும். அதான் 4வது மந்திரம். நலம் தரும் ஞானமும் கல்வியும் எல்லாம் உரம் தரும் வல்வினையும் உம்மை விட்டு ஓடும். வல்வினைகள் கூட நம்மகிட்ட தங்கி நிற்காது, அது நம்ம விட்டு ஓடோடி போயிடும் அப்படின்னு சொல்றாரு. அன்பர் என்பவருக்கே கூட இதெல்லாம் அது செஞ்சிச்சுன்னா அன்பருக்கு என்ன செய்யாதுன்னு நீங்கள் நினச்சி பாருங்க. நம்ம குறைஞ்சபட்சம் அன்பர் என்பவருக்காவது அப்படி நடந்துக்கோமே. அன்பர் மாதிரி ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு தெரியணும்ல, அந்த வேஷத்தினாலும் வேஷமாக நிலைக்க வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம உடலுக்குள்ள மனதுக்குள்ள உணர்வுக்குள்ள என்ன நடக்கும். இதனால தான் இவர் கூட விநாயகர் அகவல் அவை கூட சொல்றாரு, வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி. நீ போட்டிருக்கிய வேஷம் அதை ஒரு நாளைக்கு விளங்க நிறுத்தேன், விளங்கும்படியுமாக அதை நிறுத்தி கொள்ள நீ போட்டுக்க வேஷத்தை அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம அன்பர் மாதிரி நம்ம நடிச்சுக்கிட்டு நம்ம வீடு பேரை எதிர்பார்க்க முடியாதுன்னு. ஆனால் மணிவாசகர் கொஞ்சம் சூடாகவே சொல்லிட்டார், நீ வந்து நான் அன்பர் மாதிரி நடித்தா வீடு பேரும் உனக்கு நாடகத்தில் தான் கிடைக்கும், வீடு பேர் மட்டும் உனக்கு இயல்பாக கிடச்சி, ஆனால் நீ இங்கே நடிச்சுக்கிட்டு இருந்தேன்னு அது உனக்கு கிடைக்காதுன்னு அவர் சொல்லிட்டார். நாடகத்தால் உன் அடியார் போல் நான் நடித்து வீடகத்தே புகுந்துடுவான் மிகப்பெரிதும் விரைகின்றேன். ஓட்டோட்டமாக எல்லாரும் வீடு பேர் அடைய போகிறாங்கன்னா நானும் கூட போய் எனக்கு தகுதி இருக்கா தகுதி இல்லையா, இதை செய்யலாமா செய்யக்கூடாதான்னு இல்லை, நான் முன்னுக்கு நிற்கணும் அப்படிங்கக்கூடியதில் நீ போனேன்னா நாடகம் அது வீடு பேரும் உனக்கு அந்த மாதிரி தான் அமையும், அதில் உனக்கு பெருசாக ஒன்றும் அமையாது அப்படிங்கிறார். நாடகத்தால் உன் அடியார் போல் நான் நடித்து வீடகத்தை புந்துடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன். நான் வேக வேகமாக போகிறேன். ஆடகச்சீர் மணிக்குன்றே இடையரா அன்பு. நான் வந்து இந்த வஞ்சம் செய்து சூது செய்து கபடு செய்து ஏதோ ஒன்று நான் கொதிச்சுக்கிட்டு இருக்கேன், அதை விட்டு நான் வெளியே வந்து இடையரா அன்பு எல்லா ஊடகத்திலும் நிற்கணும். கண் காது மூக்கு வாய் இது எல்லாம் தான் ஊடகம். மனித உடலுக்கு ஊடகங்கிறது இது எல்லாம் தான். உலகுக்கு ஊடகங்கிறது பத்திரிகைகள் இருக்குது, டெலிவிஷன் இருக்குது, குழாயடியில் பொம்பளைங்க பேசுகிற பேச்சு இருக்குது, டீ ஹோட்டலில் சாயக்கடையில் ஆண் பெண் கூடியிருந்து பேசுகிற பேச்சு இருக்குது. இவைகள்லாம் அங்கே ஊடகங்கள் உலகத்திற்கு. நமக்கு ஊடகங்கிறது கண் காது வாய் மூக்கு செவி, இதெல்லாம் நமக்கு ஊடகம். இந்த ஊடகத்தை இடையறாத அன்பாக நின்று அது செயல்பட்டால் தான் வீடு பேர் கிடைக்கும். இல்லாட்டி நீ நாடக நடிகனில் எப்படி நாடகத்தில் நடிகன் போல் நடிச்சு அப்போ வீடு பேரும் நாடகத்திலே உனக்கு வீடு பேர் கொடுத்துருவாரு, நிஜ வீடு பேரும் உனக்கு கிடைக்காது அப்படின்ட்டார் அதில். அப்போ இதில் வந்து நமக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டால், நீ வந்து அன்பர் என்பவருக்கே எல்லாம் செய்வா, ஏன்னா தாய் இல்லையா, அதனால் அவர் சொல்லார். இவர் கொஞ்சம் கடினமாக சொல்லிட்டாரு. தாயாக இருக்கிறதுனால அன்பர் என்பவருக்கே நலந்தரும் குலந்தரும் செல்வந்தரும் நல்லனை எல்லாம் தரும். அன்பருக்கு என்ன தரும் அப்படின்னா தன்னையே தரும் அப்படிங்கிறார். இப்போ நாமே சிவமாயிட்டோன்னா நமக்கு எதுக்கு. ஒரு அடியவர் என்கிட்ட பேசும்போது இன்னைக்கு பேசும்போது அவர் சொன்னார், நம்ம இதில் வந்து திருவாசக சிந்தனையில் திருவாசகம் சேக்கலாருக்கு பதிவு பண்ணப்படாதனால இது வந்து காலத்தால் பிற்பட்டதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இது காலத்தால் முற்பட்டது அப்படின்னு நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்கம்மா. சேக்கலார் குறிப்பிடாதனால நீங்கள் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கீங்களே,
அதுக்கு நான் ஒரு காரணம் சொல்லேன் உங்களுக்கு அப்படின்னு அவர் சொன்னார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நான் 2-3 தடவை வந்தேன். நான் ரொம்ப ஆழமாக தியானம் பண்ண போயிட்டு மதிய உணவுக்கே நான் 4 மணிக்கு வந்ததுனால எனக்கு நான் சொல்ல மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். அதில் அந்த அன்பர் கருத்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் என்கிட்ட சொன்னார், 63 நாயன்மார்களை பற்றி சேக்கிழார் எழுதியிருக்கிறாரு. அது என்ன கதை? 63 நாயன்மார்களை பற்றி அவர் எழுதினார்னா 63 நாயன்மார்களும் அடியவர்களை பற்றி அவர் எழுதியிருக்கிறாரு. நீங்கள் மணிவாசகரை பற்றி அதில் குறிக்கப்படலை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நான் உங்களுக்கு ஒரு சின்ன குறிப்பு சொல்கிறேம்மா. அவர் ரொம்ப தன்னை குறைச்சிக்கிட்டு அவர் எனக்கு சொல்லலாமா கூடாதான்னு நினச்சிக்கிட்டு சொல்லார். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிதுன்னு இருக்கிறார். எங்கேருந்து கருத்து வந்தாலும் நம்ம அதை அப்படி ஏற்றுக்கணும். அதில் நல்லது இருந்ததுன்னா நம்ம அதை தன்வசப்படுத்தி கொள்ளணும். அவர் சொன்னார், நீங்கள் சிவனடியார் அடியவர் கூட்டத்தை பற்றி அவர் 63 பேரை பார்த்துருக்கிறாரு. மணிவாசகரை பற்றி அவர் எப்படிமா பாடுவார்? அவர் சிவம். அந்த சேக்கிழார் பெரிய புராணமே தொண்டர்களை பெருமைப்படுத்தி பேசக்கூடியது தொண்டர் புராணம், திருத்தொண்டர் புராணம் அப்படிங்கிறது அதுக்கு பேர். அப்போ திருத்தொண்டர் புராணத்தை பற்றி சொல்லக்கூடியது சேக்கிழார் பெரிய புராணம். ஆனால் மணிவாசகர் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட அத்தன் எனக்கு அருளியவார் ஆறு வருவார் அச்சோவே. சிவபுராணம் தொண்டர் பெருமையை பேசுதான் சேக்கிழாருடைய பெரிய புராணம். இது சிவபெருமானே ஆயிட்டார் இவர். அதனால் இவரை பற்றி அவர் குறிக்கணும்னு இல்லையமானார். ரொம்ப அற்புதமான கருத்து, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர்கிட்ட பேசி முடிச்சுட்டு ரொம்ப நேரம் எப்படிலாம் அடியவர்கள் சிந்திக்கிறாங்க பாருங்க. அவர் சொன்னது உண்மையான கருத்து தானே. சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி. அப்போ இவர் சிவமாக ஆயிட்டாரு. சிவத்தை பற்றி பாடுறதில்ல பெரிய புராணம். அது தொண்டர்கள் சிவத்தை தன் வசமாக்கி கொண்ட தொண்டர்களை பற்றி பாடுறது. இவரோ சிவமான தன்மையை இவர் அடைஞ்சிட்டாரு. அப்புறம் இவரை பற்றி அவர் எப்படிமா சொல்லுவார் அப்படின்னு அவர் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் உங்கள்கிட்ட கருத்து பரிமாறிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பரிமாறினேன். அப்புறம் இதில் நலந்தரும் அது அன்பர் என்பவருக்கே இதெல்லாம் செய்யுதுன்னா அன்பர்களுக்கு நீ என்னெல்லாம் செய்யும்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறதுனால இதில் அவர் சொல்கிறாரு, நீங்கள் நவாக்கரி சக்கரத்தை லேசாக நினச்சி விட்டுறாதீங்க. அது நலம் தரக்கூடியது, ஞானம் தரக்கூடியது, கல்வி தரக்கூடியது. சின்னதாக சொல்லிக் கொடுக்கணும். எல்லாம் தரக்கூடியது. போங்க, நீங்கள் என்னதெல்லாம் கேட்கீங்களோ அத்தனையும் தரக்கூடியது. அப்படி அப்படி சுருக்கமாக சொல்லிட்டார். உரம் தரும் வல்வினையும் உம்மை விட்டு ஓடும். எனக்கு பிறவியாக என்னை தொடர்ந்து வரக்கூடிய வல்வினைகள் என்னை விட்டு ஓடி போகக்கூடிய ஒரு திருக்கருணையை அது செய்கின்றது. சிறந்தரும் தீவினை செய்வது அகற்றி. எனக்கு துன்பத்தை சிறந்தரும்னா துன்பத்தை தரக்கூடிய தீவினைகளை அது எனக்கு அது துன்பம் செய்யாதபடி அதை முழுமையாக அகற்றக்கூடிய வலிமை உடையது இந்த மந்திரம். வரம் தரும் ஜோதியும் வாய்ந்திடும் காண. இதை விட பேரண்ட நாயகனான ஜோதி சுரூபத்தை எனக்குள் அது அனுபவிக்க தரும் அப்படின்னு சொல்றார். கண்டிடும் சக்கரம் வெள்ளி பொன் செம்பிடை கொண்டிடும் உள்ளே குறித்த வினைகளை வென்றிடும் மண்டலம் வெற்றி தருவிக்கும் நின்றிடும் சக்கரம் நினைக்கும் அளவே. இந்த சக்கரத்தை நினைச்சாலே என்னெல்லாம் செய்யும் அப்படின்னு சொல்றாரு. வென்றிடும் மண்டலம் வெற்றி தெரிவிக்கும். எல்லா 4 விதமான மண்டலங்களிலிருந்தும் 4 விதமான பூமிகள்ல இருந்தும், அதாவது நாற்பரப்புகள்ல இருந்தும் நமக்கு வெற்றியை தேடித்தரக்கூடியது இந்த மந்திரம். கண்டிடும் சக்கரம் வெள்ளி பொன் செம்பிடை. இந்த சக்கரத்தை எதுலெல்லாம் எழுதலாம் அப்படின்னா வெள்ளியில் எழுதலாம், பொன்னில் எழுதலாம், செம்பில் எழுதலாம். கொண்டிடும் உள்ளே குறித்த வினைகளை வென்றிடும். நமக்கு என்னென்ன வினைகள் நம்ம உடம்புக்குள்ள மனதுக்குள்ள உணர்வுக்குள்ள இருக்கும் அத்தனையும் வெற்றி பெற செய்யும். கொண்டிடும் உள்ளே குறித்த வினைகளை வென்றிடும் மண்டலம் வெற்றி தெரிவிக்கும். எல்லா மண்டலங்களிலிருந்து திரும்புத இடங்கள்ல இருந்தெல்லாம் நமக்கு வெற்றியை தேடித்தரக்கூடியது. நின்றிடும் சக்கரம் நினைக்கும் அளவே. இந்த சக்கரத்தை நம்ம நினைச்சு பார்த்த உடனேயே நமக்கு இவ்வளவு நன்மைகள் செய்யும் அப்படிங்கிறார். நினைத்திடும் அச்ரீம் அக்லீம் ஈராய் நினைத்திடும் சக்கரம் ஆதியும் ஈரும் நினைத்திடும் நெல்லொடு புல்லினை உள்ளே நினைத்திடும் அர்ச்சனை நேர்தருவாளே. இந்த சக்கரத்தை எதை கொண்டு அர்ச்சிக்கணும் அப்படின்னா வெளியே அச்சரம்னு வச்சு அர்ச்சிக்கும் போது நெல்லும் புல்லும், அதாவது பொரியரிசி நெல் பொடி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நெல் பொரியும் கொண்டு அருகம்புல்லையும் கொண்டு வெளியே அர்ச்சிக்கலாம். அப்புறம் உள்முகமாக நீங்கள் யாகத்தில் போட்டு ஆகுதி போடுதானா நெய்யில் புல்லை துவச்சு அதில் நெற்பொரியை போட்டு அதில் ஆகுதி பண்ணலாம். உங்கள் உள்ளத்துக்குள்ளே நீங்கள் அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த என்னுடைய ஆன்மாவையே உனக்கு அடைக்கல பொருளாக தருகின்றேன்னு போட்டு அப்படி நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம். நினைந்திடும் அச்ரீம் அக்லீம் ஈராய் நினைந்திடும் சக்கரம் ஆதியும் ஈரும்
நினைந்திடும் நெல்லோடு புல்லினை உள்ளே நினைத்திடும் அர்ச்சனை நேர் தருவாளே. இந்த மாதிரி நீங்கள் அர்ச்சனை செஞ்சால் அந்த பராசக்தி உங்களுக்கு வேண்டியது எல்லாமே செய்வாள் அப்படின்னு சொல்கிறாரு. நேர்தரும் அத்திருநாயகி ஆனவள் யாதரு வண்ணம் அறிந்திடும் பொற்பூவை கார்தரு வண்ணம் கரிதின கைவரும் நார்தரு வண்ணம் நடந்திடு நீயே. அதாவது நார்தரும் வண்ணம் நடந்திடும், அவளுக்கு நேயத்தே நின்ற நிமலன் அடிபோற்றி அப்படிங்கிறார். நீங்கள் செய்யக்கூடியது அன்பு. இந்த சக்கரம் எனக்கு இந்த அளவு எனக்கு வலிமையை தரக்கூடியது, இந்த சக்கரம் எனக்கு மேன்மையை தரக்கூடியது, இந்த சக்கரம் என்னுடைய வினையை அகற்றக்கூடியது, இந்த சக்கரமும் இந்த அச்சரங்களும் என்னுடைய பல வினைகளை பாரிக்க வல்லது அப்படிங்கிறத நீங்கள் நினச்சிக்கிட்டு இதை பண்ணினீங்கன்னா அன்பு, அந்த அன்பை நீங்கள் அவட்ட செலுத்தினீங்கன்னா கட்டாயம் இது உங்களுக்கு மேன்மையை செய்யும். நார்வர் வண்ணம் நடந்திடும் நீயே. அது மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு வேண்டியது எல்லாம் செய்யும். எதெல்லாம் செய்யும்? நேர்தரும் அத்திருநாயகி ஆனவள் யாதொரு வண்ணம் அறிந்திடும் பூப்போர். நீங்கள் எப்படியெல்லாம் விரும்புகிறீங்களோ அந்த யாதொரு வண்ணம், எந்த வண்ணத்தில் அவளை உங்களுக்குள்ள உள்வாங்கிக்க நினச்சிங்களோ அந்த வண்ணத்தில் நீங்கள் உள்வாங்கிக்கலாம். கார்தரு வண்ணம் கருதின கைவரும். அவள் காயாம்பூ நிறத்தில் அவள் உங்களுக்கு காட்சி தந்து உங்களுக்கு வேண்டிய எல்லாம் செய்வாள் அப்படின்னு சொல்கிறார். நடந்திடும் பாரினில் நன்மைகள் எல்லாம் கடந்திடும் காலனும் எண்ணிய நாளும் படர்ந்திடும் நாமமும் பாய்கதிர் போல அடைந்திடு வண்ணம் அடைந்திடும் நீயே. நடந்திடும் பாரினில் நன்மைகள் எல்லாம், உங்களுக்கு எல்லா நன்மைகளும் பாரினில் இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய நன்மைகள் எல்லாம் இந்த மந்திரத்தை சொன்னால் கிடைச்சிரும். கடந்திடும் காலனும் எண்ணிய நாளும், காலன் உங்களுக்கு இத்தனை நாள்னா குறித்து வச்சுருப்பான். இது 50 வயசில் போகக்கூடியது, இது இந்த ஆயுள் இது மத்தியம ஆயுள், இது அல்ப ஆயுள், இது பூரண ஆயுள் அப்படின்னு கணிப்பாங்க ஜோதிடம் பார்க்குறவங்க. அவங்க கணிச்ச ஆயுளையும் கடந்திடும், அதை கடந்து நீங்கள் நிம்மதியாக உயிர் வாழலாம் அப்படின்னு சொல்கிறாரு. கடந்திடும் காலனும் எண்ணிய நாளும் படர்ந்திடும் நாமமும் பாய்கதிர் போல. இப்போ உங்களுடைய பெயர் புகழ், நாமம்ங்கிறது உங்களுடைய பெயர் புகழ் எல்லாமே எப்படி படர்ந்துடும் அப்படின்னா, சூரிய வெளிச்சத்தில் எப்படி பிரகாசமாக தெரியுமா அப்படி உங்களுடைய பெயர் புகழ் எல்லாம் மிக வெளிச்சமாக உலகுக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய அளவில் பெருமையாக தெரியும். படர்ந்திடு நாமமும் பாய்கதிர் போல அடைந்திடும் வண்ணம் அடைந்திடும் நீயே. நீங்கள் அது மாதிரி அடையக்கூடிய அளவிற்கு நீங்கள் அந்த மந்திரத்தை அடைஞ்சிங்கன்னா அந்த மந்திரம் உங்களுக்கு இவ்வளவும் அடைவித்து தரும் அப்படின்னு சொல்கிறார். அடைந்திடும் பொன் வெள்ளி கல்லுடன் எல்லாம் அடைந்திடும் ஆதி அருளும் திருவும் அடைந்திடும் அண்டத்து அமரர்கள் வாழும் அடைந்திடும் வண்ணம் அறிந்திடு நீயே. நீ இந்த வழிபாட்டை நீ அறிந்து நீ செய்தாயானால் எது உனக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறாரு. பொன் கிடைக்கும், வெள்ளி கிடைக்கும், கல்னா நவரத்தின கற்கள் அனைத்தும் கிடைக்கும். அடைந்திடும் ஆதி அருளும் திருவும், இதை எனக்கு அருளோடு திருவும் எனக்கு கிடைக்கும். எது பரமோ, எது அடைய வேண்டிய பொருளோ, எதை அடைந்தால் இனி அடைய வேண்டியது ஒன்று இல்லையோ அது எல்லாமே எனக்கு கிடைக்கும். அடைந்திடும் அண்ட அமரர்கள் வாழும், எனக்கு இந்திர லோகமாலும் அச்சுவையும் கிடைக்கும், அது எல்லாம் இறைவன் எனக்கு தருவான் அப்படின்னு சொல்கிறாரு. அடைந்திடும் வண்ணம் அறிந்திடு நீ, இதெல்லாம் உனக்கு கிடைக்குங்கிறத நீ தெரிந்து கொள் அப்படின்னு சொல்கிறார். அறிந்திடுவார்கள் அமரர்களாக தெரிந்திடுவானோர் தேவர்கள் தேவன் பரிந்திடும் வானவன் பாய் புனல் சூடி முறிந்திடும் வானை முயன்றிடும் நீரே. முறிந்திடும்னா இந்த வேகத்தை எல்லாம் மாற்றி அமைத்து தருவான். எந்த வேகத்தை எல்லாம்? வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க அப்படிங்கிறாரு. அப்போ நம்மளுடைய எல்லா பொறி வேகம், புலன் வேகம் இவைகள் கெடுத்தானா நம்ம இதுக்கு தகுதியானவர்களாகும். நம்ம புலன்கள் நம்மளுக்கு கட்டுப்படலை, அது வேகத்துக்கு அது போகுது, அது ஆட்டத்துக்கு நாம் அதன் பின்னால் போனோம்னா இந்த அருள் அனுபவத்தை பற்றியோ இதில் சொல்லக்கூடிய இந்த பலன்கள் பற்றியோ நம்ம எதையும் எதிர்பார்க்க முடியாது. இந்த பலன்கள்லாம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா வேகம் கெடுத்து எம்பெருமானுக்கு நாம் ஆட்பட வேண்டும். அந்த கருணையை செய்யும்படி இப்போ நம்மளால் கெடுக்க முடியாது வேகத்தை ஏன்னா ஒவ்வொரு உயிர்லேயும் அது அந்த குரோமோசோமில் டைப் பண்ணி வந்திருக்கு. இது காமம் குறித்தது, இது கோபம் குறித்தது, இது வெறி பிடித்தது அப்படின்னு எல்லாமே அதில் டைப் பண்ணி வந்திருக்கு. நாம் செய்யக்கூடிய அந்த தொண்டு, நாம் செய்யக்கூடிய பயிற்சி, நாம் செய்யக்கூடிய முயற்சி, நம்மளுடைய சரணாகதி இவைகளெல்லாம் மாற்றி அமைத்து தரும். அந்த நம்பிக்கையோடு நாம் அதை செய்தோன்னா இவைகளெல்லாம் நமக்கு கட்டாயம் கிடைக்கும். அதனால் அவர் சொல்றார், அறிந்திடுவார்கள் அமர்களை. மேலே உள்ள பாடல் சொல்லிட்டோமா, அடைந்திடும் வண்ணம் அறிந்திடு நீர். அறிந்திடுவார்கள் அமரர்களாக தெரிந்திடுவானோர் தேவர்கள் தேவன் பரிந்திடும் வானவன் பாய்புனல் சூடி முறிந்திடும் வானை முயன்றிடுவார். நீங்கள் முறிந்திடும் வானை,
மாற்றி அமைத்து தரணும். என்னுடைய குரோமோசோமில் இவைகள்லாம் டைப் பண்ணி தான் நான் வந்திருக்கிறேன். எனக்கு அதை மாற்றக்கூடிய தகுதி கிடையாது. எனக்கு இதை மாற்றி அமைச்சு தரணும். அதனால தான் மணிவாசகர் ரொம்ப சுருக்கமாக சொல்லிட்டார், வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க அப்படிங்கிறார். நான் என்னுடைய வேகத்தை, என்னுடைய பொறி வேகம், என்னுடைய புலன் வேகம், என்னுடைய காம வேகம், என்னுடைய கோப வேகம், இவர்களுக்கு உற்ற உறவான பெயர்களுடைய வேகத்தை எனக்கு தடுத்தாட்கொண்டான் இறைவன். அவர் ரொம்ப ரத்தின சுருக்கமாக சொல்கிறார். ஒவ்வொரு வார்த்தையினுடைய பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்துக்குள்ள. நம்ம வேகமாக நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து வீடகத்தே புகுந்துடுவான் மிகப்பெரிதும் விரைகின்றேன். வேகம் நமக்கு வீடகத்தில் புகுதற்கு வேகம் வந்தா, ஆனால் வேகம் கெடுக்கணும் இல்லை. நம்ம அதுக்கு சரணாகதி வேணும், அதுக்கு பணிவு வேணும், அதுக்கு நம்மள்கிட்ட உண்டான குறை நமக்கு தெரியணும். இது மாதிரி நம்ம இவ்வளவு அல்பத்தனமாக நடக்கிறோமே அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் நம்ம அந்த சரணாகதியை பண்ண முடியும். அது தெரியாத போது நம்ம எதுவும் செய்ய முடியாது. அதை தான் ஒவ்வொரு அடியவர்களும் கேட்குறாங்க. அறிந்திடுவார்கள் அமரர்களாக, அது எனக்கு முறிந்திடுவானே முயன்றிடுவேன். அவன் என்னை மாற்றி அமைக்கும் தகுதி அவனுக்கு ஒருத்தனுக்கும் உண்டு, அதை நாம் செய்யணும் அப்படிங்கிறாரு. அறிந்திடுவார்கள் அமரர்களாக, தெரிந்திடுவானோர் தேவர்கள் தேவன், பரிந்திடும் ஆனவன் பாய்பனல் சூடி, முறிந்திடுவானை முயன்றிடும் நீரே. இந்த பரமேஸ்வரன் கங்கையை எப்படி அதனுடைய ஆற்றலை அடக்கி தனக்குள் வியன்கங்கையாக நம்ம எல்லா அருள் அனுபவம் புரிபவர்களும் அனுபவிக்கக்கூடிய அருள்நிலையாக மாற்றி தந்தானோ, அது மாதிரி என்னுடைய வேகத்தையும் அதற்கு உற்ற உறவானவர்களையும் மாற்றி அமைத்து நான் அருள் அனுபவம் வரும் திருக்கருணையை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதாக சொல்கிறாரு. திருவுருள் கூட்டு வைக்க நாளைக்கு நீங்கள் பார்க்கலாம். அரகரம பார்வதி பதையே, தென்னாடுடைய சிவனே போற்றி, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என்னானே அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்தேன் வள்ளல் மலரடிகள் வாதவூரடிகள் திருத்தாள்கள்